விஞ்ஞானம் மெஞ்ஞானம் கலந்த பிரபஞ்ச தோற்றமும் விளக்கமும் பகுதி 1 என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லீலா வினோதன் ஐயா அவர்கள் திருச்சியிலிருந்து நமது ஆழியார் இணையவெளி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்கு ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லீலா வினோதன் ஐயா அவர்கள் கடந்த 1997 ஆண்டு முதல் மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். நமது விஷன் கல்வியில் MSc முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் ME இன் இண்டஸ்ட்ரியல் மெட்டலார்ஜி முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் திருச்சி பெல் நிறுவனத்தில் 37 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்று முழு நேரமாக வேதாத்திரிய தொண்டாற்றி வருகின்றார்கள். இந்தியன் சொசைட்டி ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், இந்தியன் சொசைட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியர் போன்ற அமைப்புகளில் உறுப்பினராக உள்ளார்கள். 2 முறை குடியரசு தின விருது, காப்புரிமை விருதும் இந்திய அரசாங்கத்தின் மூலம் பெல் எக்ஸல் விருதும் பெற்ற பெருமைக்குரியவர்கள். 4 முறை USA-விற்கும் பிரான்ஸ், இந்தோனேஷியா, ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று PPT பிரசன்டேஷன் மூலம் நம்முடைய வேதாத்திரிய கல்வியை நமக்கு அங்கு அளித்துள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை விஞ்ஞானம் மெஞ்ஞானம் கலந்த பிரபஞ்ச தோற்றமும் விளக்கமும் பகுதி 1வது பகுதியை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். அத்தகைய தலைப்பில் ஐயா அவர்களை சிறப்பாக சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று முதல்ல நன்றி உரை கூறிக்கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐடி என்ஜினியர்ஸ் அண்ட் டீம் அண்ட் வீரப்பன் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் அறிவு திருக்கோவில் அறங்காவலர் அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்க தலைவர் SK மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த பிரபஞ்ச தோற்ற விளக்கம் பகுதி 1. இது ஹெட்டிங் என்னன்னாக்கா, எப்படி இந்த பிரபஞ்ச தோற்றம் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் எவ்வாறு அதனுடைய கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போனோம். இப்போ இந்த கட்டுரையின் நோக்கம் என்ன, பிரபஞ்சம் எவ்வாறு உருவாகியது, பல்வேறு வகையான கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் எவ்வாறு உருவாகின மற்றும் அவற்றின் அளவு, பண்பு ஆகியவற்றை விளக்குவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த இந்த பவர் பாயிண்ட். அடுத்தது, மெய்ஞானிகள் உள்ளுணர்வு மூலமாக அவங்க இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் டெய்லி இங்கே பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும்போது எல்லா நட்சத்திரங்களையும் கோள்களையும் மனதை வைத்து தவம் செய்கிறோம். அப்போ எனக்கு மைண்டில் என்ன வந்ததுனாக்கா, இந்த கோள்களும் நட்சத்திரங்களும் அந்த பிரபஞ்சத்தில் எவ்வாறு உருவாகின அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு தோன்றியவுடன் நான் இதை பல்வேறு முறைகளில் இதை கலெக்ட் பண்ணி இதை நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் என்னுடைய ஆரம்ப நிலை. எவ்வாறு இந்த தலைப்பு கலெக்ட் பண்ணது காரணமே இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தின் போது எனக்கு தோன்றிய எண்ணங்கள் தான் இவைகள். அடுத்தது, இந்த தலைப்பில் வேதாத்திரி மகரிஷி கருத்து நட்சத்திரங்கள், கிரகணங்கள் மனிதன்கள் மீது எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றன, சூரியனிலிருந்து பூமிக்கு கதிர்வீச்சு ஏற்படுகிறது, பல்வேறு வகையான மக்கள், நிறங்கள் இவைகளெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன, இதற்கு எல்லாம் காரணம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிளானட்ஸும் சந்திரன், சூரியன் அவைகளை பொறுத்து தான் இந்த ஒவ்வொரு உலகத்தில் உள்ள மக்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அதை பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வைட்டாலிட்டி, மூன் ஃபார் ஸ்டமக் அண்ட் எமோஷன்ஸ்,
and Mars for blood and muscles. Other planets have role like Mercury with the nervous system, Jupiter with the liver, Venus with the skin and kidneys, and Saturn with the bones and the teeth. The interplay between planets is an individual chart believed to influence the health and creating strength and potential challenges. இவ்வாறு இந்த நட்சத்திரகணம் கிரகங்களும் இந்த மனிதர்களுடைய குணாதிசயங்களும் அவர்களுடைய உடல்நிலையையும் நன்றாக வைத்துக் கொள்ளவும் உடல்நிலையை கெடுக்கவும் இந்த கிரகணங்கள் பயன்படுகின்றன என்பதை தான் இதனுடைய சாராம்சம். ஸோ நம்ம இந்த பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள்ல இந்த யூனிவர்ஸ் தோன்றிய விதத்தை பற்றி வள்ளலார் நிறைய சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல்ல வந்து பரமாம்ச ஜோதி மகான், ரமண மகரிஷி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விளக்கியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பார்ன் வித் டிவைன் பிளஸ்ஸிங்ஸ். இவங்கெல்லாம் இறைநிலனுடைய வாழ்த்தை பெற்று இறைநிலனுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால தான் இந்த அளவுக்கு அவர்கள்லாம் சொல்ல முடிஞ்சது அப்படின்றது தான் இதனுடைய பாயிண்ட். அடுத்தது பிலாசபர், தத்துவ ஞானிகள் எப்படி அவங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, பை இன்ட்யூஷன் பேஸ்ட் ஆன் தன் ஆன்சிஸ்டரல் இம்ப்ரிண்ட்ஸ் சஞ்சீத கர்மா. அண்ட் அந்த சஞ்சீத கர்மாவினாலும் அந்த ஆன்சிஸ்டரல் இம்ப்ரிண்ட்னாலும் அவர் மெடிடேட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மைகளை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன், கிரியேஷன் வித் டிஎன்ஏ, காம்பினேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆஃப் பாடி பை எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் இனிஷியேஷன் ஃப்ரம் பிலாசபர் வியூஸ், இதை வச்சு தான் அவங்க சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தி சேம் ஃபார் பப்ளிகேஷன், ஃபார் invention also, deep mind control similar to meditation. Both are meditated. See, ஒரு சயின்டிஸ்ட் பிலாசபர் மெடிடேட் பண்றாங்க, சயின்டிஸ்டும் ஒரு டீப் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால தான் அவங்களாலாம் இந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி கண்டுபிடிக்க முடியுது. சாதாரண மனிதர்களால் இதை கண்டுபிடிக்க முடியாது. அதை தான் அவங்களும் வந்து ஒரு நல்ல மெடிடேட் பண்ணி ஒரு மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்க பண்ணதுனால்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மைகள்லாம் இந்த விஞ்ஞானிகளும் சொல்ல முடிந்தது. இப்போ இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி நம்ம ஸ்பிரிச்சுவலா கருத்துக்களை சொல்லியவர். இவர் வந்து ஐசக் நியூட்டன். இங்க அடுத்த படம் வந்து ஐசக் நியூட்டன். இவர் கிராவிட்டியை பொறுத்து கிராவிட்டி சொல்லியிருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இவர் சென்ட்ரல்ல இருக்கிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பேஸ் டைம் என்ற கான்செப்டை பற்றி இவர் நல்லா விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஐசக் நியூட்டன் கிராவிட்டி, ஆப்பிள் பழம் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து இந்த ஆப்பிள் பழம் விழத்தை வந்து ஸ்பேஸ் டைம்னால தான், இட்ஸ் நாட் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு இவர் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து நம்ம மகரிஷி மாதிரி இவர் கடவுளை பற்றி நிறைய ஆராய்ஞ்சவர். இவர் வந்து அவர் ஹெல்த் வந்து அவர் பிரெயினை தவிர மற்ற எந்த பார்ட்டுமே சரியாக ஒர்க் பண்ணாது. இருந்தாலும் அந்த பிரெயின் வந்து அவ்வளோ சூப்பரான பிரெயினை, அதை வச்சு நம்ம பிரபஞ்சத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இங்கிலீஷில் ஒரு புக்கு வேர் இஸ் காட், ஹூ இஸ் காட், வாட் இஸ் டூயிங், அந்த மாதிரி நம்ம காடும் பிரபஞ்சத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ அதை வந்து தமிழாக்கம் நம்ம லைப்ரரி, ஆழியார் லைப்ரரியில் இருக்கு, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் புக்கும் இருக்கு. ஸோ அதை படிச்சோம்னாக்கா நமக்கு நல்லா புரியும். அடுத்தது வந்து ஐசக் நியூட்டன். அவர் பிறந்தது 1942 to 1727, 85 இயர்ஸ் இருந்திருக்காரு. இவர் தான் கிராவிட்டி தியரி கண்டுபிடிச்சவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1879 to 1955, 76 இயர்ஸ் இருந்திருக்காரு. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டைம் கான்செப்ட் வர்சஸ் கிராவிட்டி தியரி. நான் ஸ்பேஸ் டைம்ன்ற ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது கிராவிட்டி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் ஸ்பேஸ் டைம் கான்செப்ட். சயின்டிஸ்ட் அதுக்கடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்.
இவர் வந்து 1942லேருந்து 2018 தான், இப்போ தான் ரீசெண்டாக 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்காரு. 76 அவர் லைஃப். இவர் பிளாக் ஹோல், காஸ்மாலஜி ஆஃப் ஸ்பேஸ், எக்ஸப்ட் மைண்ட், அவருக்கு வந்து ஆல் பாடி பார்ட்ஸ் அஃபெக்டட் பட் கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச். இஎஸ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த காட் பிலாசபி, காடை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த சயின்டிஸ்டுகள் எப்படி யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இன்வால்வ் ஆனவன்றது தான். இவங்க 3 பேர் தான் மேஜர். அடுத்தது இந்த மகரிஷி மெய்ஞானிகள்லாம் காட் பார்ட்டிகல் இஸ் த யூனிஃபைடு ஃபோர்ஸ் இன் த காஸ்மோஸ் அண்ட் சேம் இஸ் ஒர்க்கிங் அஸ் ஏ கான்சியஸ் இன் த யூனிவர்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். இதுதான் மெய்ஞானிகள் சொல்றது. விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படின்னாக்கா, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசம்ஷன்ஸ், யூனிவர்ஸ் ஃபார்மேஷன் அசம்ஷன்ஸ், கிரியேஷன் தியரி, பிக் பேங் தியரி, தியரி ஆஃப் மாயா, தியரி ஆஃப் பர்மனன்ஸ், theory of evolution. Cosmos is formed from Big Bang explanation. Big Bang formed from nothing or single source is a means from implosion or explosion. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாக் ஹோல் மாதிரி எல்லா மெட்டீரியலும் இழுத்துட்டு திடீர்னு வெடிச்சிருக்கு அப்படின்றத நிறைய தியரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் அக்செப்டட் பிக் பேங் தியரி தான். இந்த பிரபஞ்சம் வந்து பிக் பேங் தியரி, பெருவெடிப்பினால்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பிக் பேங் தியரி பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம மகரிஷி வந்து பிரபஞ்சத்தினுடைய சுத்தவெளியிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சுத்தவெளி எப்படி வந்தது அப்படின்றதுக்கு தான் இந்த சுத்தவெளி, இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது அப்படின்றது தான் இந்த பிக் பேங் தியரி தான். அதுக்கு முன்னாடி இருந்து பிக் பேங் தியரியில் பிக் பேங்க்ல இருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்றது தான் கான்செப்ட். அடுத்தது இஸ் த பிக் பேங். அரௌண்ட் 13.7 million years ago, 13.7 million years ago, a small singular explosion, expansion, formation of matter, fully light shine. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டனா வெடிப்பு வெடிச்சிருக்கு. விஞ்ஞானிகள்லாம் இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல, இதெல்லாம் யாருமே இல்லை அப்போ, ஹியூமன் பீயிங் எல்லாம், மெட்டீரியல் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ ஒண்ணுமே ஒரு ஆட்டம் கூட ஃபார்ம் ஆகலை. அந்த நேரத்தில் இப்போ சயின்டிஸ்ட்லாம் வந்து இப்படி தான் தோன்றி இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பிக் பேங் அக்கர்டு. பிக் பேங் ஹேஸ் ஹேப்பன்ட் 13.8 billion or 1380 crore of years ago, when the universe began as a tiny, small ball that exploded. Most astronomers use the Big Bang theory to explain how the universe began. After explanation formed galaxies, stars, planets from dust particles. The figure explains period of each formation. As per the Albert Einstein, the energy E is equal to mc square. The energy at this point, singular point, total energy, has become mass into velocity. Mass in the over particle has got mass. This total energy has converted to mass and velocity square. அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஃபார்முலா. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட், இந்த ஃபர்ஸ்ட் மைனஸ் செகண்ட்ல இங்கே தான் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ செகண்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வெரி ஸ்மால் பார்ட்டிக்கல் ஃபார்ம் ஆயிருக்கு. 3 minutesக்கு அப்புறம் இந்த பார்ட்டிக்கல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி 3 minutesல இந்த மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அரௌண்ட் 3.80 3,80,000 crores இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கல்லாம் ஒரு காம்பினேஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் தன்னைத்தானே சுத்திருக்கும், மற்ற பார்ட்டிக்கலில் சுத்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றோட ஒன்று சுற்றி இருக்கு. அது வந்து அரௌண்ட் 3,80,000 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது, இந்த மாதிரி மெட்டீரியல் இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது அரௌண்ட் 200 million years. ஸோ இந்த மாதிரி ஒரு கேலக்சிஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. கேலக்சிஸ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிக்கல் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதெல்லாம் அரௌண்ட் 400 million years. இந்த ஸ்டார்டிங்லேருந்து 400 million இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது அரௌண்ட் 10 billion. மில்லியன்னா 10^6, 10 lakh is equal to 1 million. ஸோ அந்த மாதிரி கணக்கு வச்சுங்க.
ஸோ இதில் வந்து பில்லியன் 10^9 இஸ் 1 பில்லியன் ஈக்குவல் டு 10^9. 10^9 × 10 இயர்ஸ். இந்த இயர்ஸில் இவ்வளோ இந்த மாதிரி இந்த கேலக்ஸி மாதிரி இருக்கு பாருங்க. கேலக்சிஸ்லாம் நிறைய தெர் ஆர் மெனி கேலக்ஸி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே தான் வந்து ஆஃப்டர் 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹியூமன் பீயிங்கே ஆரம்பிச்சிருக்கு. உயிரினங்களே ஆரம்பிச்சது ஆஃப்டர் 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹியூமன் பீயிங்கே ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிகல் நியூட்ரான் இங்கே இந்த ரெண்டாவது படத்தில் நியூட்ரான் அண்ட் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்லாம் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு நியூட்ரான் அண்ட் புரோட்டான் எலக்ட்ரான்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு நியூக்ளியை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆட்டம் ஃபார்ம் ஆனது 3,80,000 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம்ட்டு ஸ்டார்லாம் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் மெட்டீரியல்லாம் கண்டென்ஸ் ஆகிட்டு ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கெல்லாம் கேலக்ஸி ஃபார்ம் ஆயிருக்கு. டார்க் எனர்ஜிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேலக்ஸிலாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் போர்ஷன் டார்க் எனர்ஜி டார்க் மெட்டீரியல்லாம் இங்கெல்லாம் டார்க் போர்ஷனாக இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த படம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். ஸோ as per Newton's first law, energy can neither be created nor destroyed. எனர்ஜி அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்ப்ளோஷன் 0 ஹவர்ஸில் எனர்ஜியாக இருந்தது. எல்லா மாஸ்ன்னா வெயிட் மெட்டீரியல். ஸோ அந்த வெயிட்டும் அதனுடைய வெலாசிட்டியுமே கன்வெர்ட் ஆகிட்டு ஸோ இங்கே இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஃபார்முலா. ஸோ இதுதான் என்னுடைய பாடம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் முதல்ல வந்து சின்ன சின்ன பார்ட்டிகலாக ஆஃப்டர் 3,80,000 இந்த மாதிரி பார்ட்டிகலாக ஷைனிங் பார்ட்டிகலாக வந்துட்டு ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜனை ஃபார்ம் ஆகிட்டு அதெல்லாம் வந்து ஜாயின் டுகெதர் எல்லாம் ஜாயின் ஆகி இந்த மாதிரி பிளானட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் கேலக்சிஸ் இதெல்லாம் வந்து ஒரு கேலக்ஸி இங்கெல்லாம் வந்து பிளானட்டு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் ஃபைனலாக இந்த இது பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம் டிஸ்கவரி யூனிவர்ஸ் இதுதான் சூரியன். அப்புறம் நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. ஸ்டார்ஸ்லாம் ஒரு சூரியனை சுற்றி அதை சுற்றி பிளானட்ஸ் எல்லாம் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானட்டு. நம்ம அதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இது வந்து என்னன்னாக்கா நம்ம யூனிவர்ஸில் எவ்வளோ இருக்குனாக்கா அரௌண்ட் 20,000 crore கேலக்சிஸ் ஆகுது. நம்ம சூரியன் வந்து மில்கி வே கேலக்சியில் இருக்குது. தெர் ஆர் 40,000 crore ஸ்டார்ஸ். சூரியன் அவர் சன் இஸ் ஒன் ஸ்டார். சிமிலர்லி 40,000 crore stars are there in our Milky Way galaxy. அந்த மாதிரி நம்ம மில்கி வே கேலக்ஸி மாதிரி தெர் ஆர் 20,000 crores ஆஃப் கேலக்சிஸ் ஆர் தேர். ஸோ அப்படின்னா பார்த்துங்களேன் எவ்வளோ பெரிய பிரபஞ்சம். நம்ம ஒரு பிரபஞ்சமே இந்த இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு. 40,000 crore ஸ்டார்ஸ் இன் மில்கி வே. அந்த மாதிரி நம்ம மில்கி வே கேலக்ஸி மாதிரி தெர் ஆர் 20,000 crore கேலக்சிஸ். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலக்சிஸ். ஸோ அப்படின்னா எவ்வளோ பெரிய யூனிவர்ஸ்னு பார்த்துங்க. ஒரு யூனிவர்ஸ் இந்த கேலக்சியில் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலக்சிஸ். ஸோ இது ஸ்பைரல் கேலக்சிஸ், எலிப்டிக்கல் கேலக்சிஸ், irregular galaxies, dwarf galaxies, ring galaxies, starburst galaxies, and lenticular galaxy, ultra diffuse, interacting. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலக்ஸி. நம்ம ஸ்பைரல் கேலக்ஸி நம்ம மில்கி கேலக்ஸி முதல்ல காமிச்ச மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம மில்கி வே கேலக்ஸி. ஸோ அடுத்தது நம்ம பிளானட்ஸ் அண்ட் இது பார்ப்போம். இப்போ இதுதான் சூரியன். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, என்னுடைய ஏரோ நல்லா தெரியுதுங்களா? நான் காமிக்கிறேன் மேடம். வாழ்க்கை மேடம். சரி, யாரும் கேட்கல போல இருக்கு. சரி, இப்போ இது வந்து சன் இங்கே இருக்கு. அதுக்கு அடுத்தது தெர் ஆர் 9 பிளானட்ஸ். ஸோ இதில் வந்து மெர்க்குரி, வீனஸ் அண்டு இதுதான் எர்த்து அண்டு செவ்வாய், நம்ம புதன் சொல்லுவாங்க, சுக்கிரன், பூமி, செவ்வாய். அதுக்கப்புறம் இதுதான் 4 கேலக்ஸி, சாலிட் கேலக்சிஸ்.
சாலிடுன்னா சாலிட் மெட்டீரியலாக இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கேஸியஸ் கேலக்ஸி, கேஸ் ஃபார்மேஷன் அண்டு அது ஷேப்பெல்லாம் வந்து கேஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். இங்கே இந்த 4 ஃபஸ்ட்டு சாலிட் கேலக்ஸி தான் இப்போ சொன்னேன் நான். புதன், சுக்கிரன், புதன், சுக்கிரன், எர்த் அண்டு செவ்வாய். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இங்கே இடையில வந்து இந்த ஃபார்ம் ஆனதெல்லாம் இங்கே பாத்வே இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இந்த 4 கேலக்ஸி, இந்த பக்கம் 4 கேலக்ஸிக்கு இடையில ஒரு பாத்வே மாதிரி நம்ம எரிக்கற்கள்லாம் ஒரு பாத்வே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் பிரபஞ்சத்தில் இருக்கு டோட்டலா. இங்கெல்லாம் தனித்தனி அதர் கேலக்சினுடைய ஸ்டார்ஸ், இந்த ஸ்ப்ரிங்க்லிங் ஆயிருக்கு இல்லையா, ஒயிட்டா, இதெல்லாம் அதர் கேலக்சியில் இருக்கிற ஸ்டார்ஸு. ஆர் மில்கி வே கேலக்சிலே அதர் ஸ்டார்ஸ், சூரியன் மாதிரி. நான் படம் காமிச்சிருக்கிறது நம்ம சூரிய மண்டலத்தை மட்டும் பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பிளானட் என்ன சாலிடு: மெர்க்குரி, புதன், சுக்கிரன், எர்த்து, மார்ஸு, செவ்வாய். அதர் 4 பிளானட் ஐசி பிளானட். ஐசின்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் வெரி கோல்டு. ஏன்னா சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கு, அதனால வெரி கோல்டாக இருக்கும், கேசியஸ் ஃபார்மில் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இந்த பெருசு ரெட் கலர் இருக்குது குரு, அது வந்து ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க. குரு, ஜூபிட்டர், சாட்டான், சனி இந்த மாதிரி இருக்கும், யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இந்த மாதிரி கேலக்சியில் இதெல்லாம் பிளானட்ஸ். இந்த பிளானட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன சாலிட் டைப். சாலிடுனா ஹெவி மாஸ், நம்ம எர்த்து மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கேசியஸ் ஸ்டேஜ். கேசியஸ் மாதிரி ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். பட் அடுத்தது பார்ப்போம். ஃபார்மேஷன் இம்மிடியட்லி ஆஃப்டர் பிக் பேங்க்கு அப்புறம் எப்படி நடந்ததுன்னா, லைட் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் வித்தின் த ஃபர்ஸ்ட் 3 minutes. நம்ம அந்த படத்தில் பார்த்த மாதிரி. அண்ட் as the temperature cools down and protons and neutrons collided to make deuterium சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஃபார்ம் ஆச்சு, விச் இஸ் அன் ஐசோடோப் ஹைட்ரஜனாக ஃபார்ம் ஆயிருக்கு. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் சேர்ந்து டெட்டூரியம் ஃபார்ம் ஆகிட்டு, டெட்டூரியெல்லாம் சேர்ந்து ஐசோடோப் ஹைட்ரஜன் காம்பினேஷன் டு ஹீலியம். அதுக்கப்புறம் இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்லாம் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆச்சு. ஹைட்ரஜனுக்கு அப்புறம் ஹீலியம் ஃபார்ம் ஆச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் 3,80,000 years after Big Bang, however, the intense heat from the universe made essentially too hot for light bright. நம்ம லைட் வந்து பார்க்க முடியாது அப்போ, வெரி ஹை ஷைனிங் வந்து ரொம்ப அதிகமானதுனால எதையுமே விஞ்ஞானிகளாலும் எதையுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வெரி பிரைட். நம்ம வெரி பிரைட்டாக இருந்தால் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. ஆஃப்டர் தட் ஆட்டம் கிராஷ் டுகெதர் வித் எனஃப் ஃபோர்ஸ் டு பிரேக் அப் டென்ஸ் ஒபேக் plasma of proton, neutron, electron scattered and light. The recombination about after 3,80,000 becomes a nuclei. ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஃபார்ம் ஆகிறது, அதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஃபார்ம் ஆகி அப்புறம் எலிமெண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் பிளானட். ஸோ இந்த எலிமெண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த இதெல்லாம் எலக்ட்ரான் அண்ட் இதெல்லாம் புரோட்டான்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எலிமெண்டெல்லாம் வேரியஸ் 92 எலிமெண்ட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பிளானட்ஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. பிளானட்ஸு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த முதல்ல வந்து இந்த பிளானட்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இட் இஸ் டோனட் ஷேப்டு சர்க்கிளாக, நம்ம வடை மாதிரி முதல்ல சின்ன சின்ன பார்ட்டிக்கல், டஸ்ட் பார்ட்டிக்கல்லாம் சேர்ந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி, ஒரு சர்க்கிளாக டியூ டு அடிஷன் ஒட்டும் தன்மையினால சர்க்கிள்ஸ் யங் ஸ்டார்ஸ், ஃபர்ஸ்ட் யங் ஸ்டார்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒன்று ஒன்றா மற்ற ஐட்டம்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. பிக் ராக்கி மாஸ் மாதிரி, கல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி அப்புறம் பிளானட்டு ஒவ்வொன்றும் ஒரு மெட்டீரியலை சுற்றி வரும்போது அந்த வழியில் இருக்கிற மெட்டீரியல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நம்ம பிளானட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த அவே ஃப்ரம் சன்னுக்கு அவே ஃப்ரம் இருக்கிறதுலாம் கோல்டர் அண்டு வெரி ஐசி அண்டு டஸ்டாக இருந்திருக்கு. சன்னுக்கு கிட்ட இருக்கிறதெல்லாம் வெரி சாலிடாக இருந்திருக்கு. பிளானட் ஃபார்மேஷன் இதில் வந்து திஸ் இஸ் த
ஜூபிட்டர் கேஸ் ஜெயின்ஸ் இதெல்லாம் விட்டுரும். நெக்ஸ்ட் பார்ப்போம். பிளானட்டில் வந்து ஃப்ரம் அரவுண்ட் த ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தே ஆர் ரெஃபர் டு அஸ் பிளானட்டரி சிஸ்டம். சன்னை சுற்றி வர்ற பிளானட்ஸ் எல்லாம் சேர்த்து பேர் பிளானட்டரி சிஸ்டம், which are defined as set of gravitationally bound objects that orbit star. It is a solar system. இந்த ஒரு சூரியன் அண்ட் பிளானட்ஸ் எல்லாம் சேர்ந்தது இப்போ சோலார் சிஸ்டம் சொல்லுது. ஸோ இன்னரில் வந்து மெர்க்குரி தான் ஃபர்ஸ்ட் அந்த படத்தில் பார்த்த மாதிரி வெரி ஹாட் 860 டிகிரி சென்டிகிரேடு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். அண்டு ஆப்போசிட் சைடு வென் சூரியன் சைடு இருக்கும்போது 860 இருக்கும், ஆப்போசிட் சைடில் வந்து வெரி கோல்டாக இருக்கும். ஹேவிங் கிராட்டர் டியூ டு தின் அட்மாஸ்பியர் அண்ட் இட் டேக்ஸ் 88 days டு ரிவால்வ் அண்டு ரிவால்வ் த சன்னை சுற்றி வர 88 days ஆகுது. அண்ட் தன்னைத்தானே சுற்றி வர 58 நாள் ஆகுது. அதே 58 நாள் ஒரு ரெவல்யூஷனுக்கு. வீனஸ் வந்து நெக்ஸ்ட் பிளானட்டு. அதுக்கு அடுத்தது அதனுடைய கார்பன் டை ஆக்சைடு இஸ் த அட்மாஸ்பியர் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த வீனஸ். இதில் வந்து இதனுடைய டெம்பரேச்சர் 867 டிகிரி சென்டிகிரேட் அதனுடைய டெம்பரேச்சர். ஸோ இங்கே இதில் என்ன அதுனாக்கா மெர்க்குரி 860 தான் இருக்குது. இது அதை விட அதிகமாக இருக்க காரணம் என்னென்னா இதில் அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் இருக்குது. இதில் வந்து அட்மாஸ்பியர் டியூ டு வெரி தின் அட்மாஸ்பியர், அதனால ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கூலாக இருக்குது. இது வந்து அந்த சன்னுடைய ஹாட்னஸ் வந்து கவர் பண்ணி அதை ரீட்டைன் பண்ணுறதுனால இது கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. வீனஸ் ஹேவ் பின் ஹிட் பை இது வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கிழக்குலேருந்து உதிச்சு மேற்கு வருது, நம்ம பூமி அண்ட் சூரியன் எடுத்துக்கிட்டா. பட் இதில் வீனஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த ஈஸ்ட், ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அது வந்து எதனாலனாக்கா டூரிங் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃபார்மிங் சோலார் சிஸ்டம் வீனஸ் குட் ஹவ் பீன் hit by heavy mass and celestial object similar to size itself that creates a spinning opposite direction. ஸோ அதுதான் அதனால வந்து இது வந்து சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த ஈஸ்ட். எர்த்தில் வந்து 2/3 வாட்டர் தான் நல்ல வாட்டர், 3% தான் 2/3 வாட்டர் கண்டென்ட்டு, ஒன்லி 3% ஃப்ரெஷ் வாட்டர், பேலன்ஸ் சீ வாட்டர். அட்மாஸ்பியர் இது வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுறதுக்கு இதில் வசதியாக இருக்குது. ஒரு பிக் மூன் இருக்குது. சயின்டிஸ்டை ஒரு பிக் ஆப்ஜெக்டை வந்து இடித்து இந்த மூனில் வந்து டிட்டாச் ஆகிருக்கு டூரிங் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா எர்த்துலேருந்து ஒரு போர்ஷனை வந்து டிட்டாச் ஆகி தனியாக பிரிஞ்சு போனதுனால மூன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி மார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் இன் கலர், ஆர்பிட் அரவுண்ட் த சன் இன் 68 days. சன்னை சுற்றி வர 677 days ஆகுது. இட் ஹஸ் காட் 2 மூன், 2 மூன் இருக்கு, ஸ்மால் மூன் அண்ட் தெர் ஆர் மெனி இர்ரெகுலர் மூன். ஸோ அதுதான் இதனுடைய மார்ஸு. அப்புறம் எர்த்து கிராஸ் செக்ஷன் பார்த்துப்போம். எர்த்து கிராஸ் செக்ஷன் 1 minute. ஏமா இங்க பேசாதீங்கம்மா, இங்க சத்தம் போட்டு நான் இதுதான் எர்த்து கிராஸ் செக்ஷன். இந்த எர்த்து கிராஸ் செக்ஷன் இப்படி தான் இருக்கும். அட்மாஸ்பியர் வந்து வெளி அட்மாஸ்பியர், இது வந்து க்ரஸ்ட்டு, இது வந்து மேண்டல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது க்ரஸ்ட்டுக்கு அடுத்தது மேண்டல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவுட்டர் கோர், இது இன்னர் கோர். இங்கே தான் இன்னர் கோர் ஹாட் மெட்டீரியல் இருக்கும், அதுக்கு வந்து அவுட்டர் கோர். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அவுட்டர் கோர், அதுக்கப்புறம் மேண்டல், அப்புறம் க்ரஸ்ட், அப்புறம் தான் அட்மாஸ்பியர். எர்த்து குயிக்லாம் வர்றதுக்கு காரணம் சுனாமி ஆர் டியூ டு த டிஸ்டர்பன்ஸ் இன் த இன்னர் மோல்டன் மெட்டல் ஸ்டேஜ். இந்த மோல்டன் மெட்டல்லாம் வெளியே வரும்போது தான் எர்த்து குயிக்கு, சுனாமி. அது வந்து இப்போ சுனாமி வரத்தில்
பிளாட்டூஸ்லாம் சொல்லுவாங்க. 2 பிளேட்டாக இருக்கும் நம்ம பூமியினுடைய கடலுக்கு அடியில். அந்த பிளாட்டூஸ்லாம் மூமெண்ட் ஆகும்போது எர்த்துக்கு ஐ மீன் சுனாமிலாம் வரும். அப்புறம் எர்த்குயிக்கும் இந்த எர்த்குயிக் வரும்போதும் இந்த மோல்டன் மெட்டல் இந்த வழியாக வெளியே வரும்போது தான் நமக்கு எர்த்குயிக்லாம் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ அவுட்டர் பிளானட்டை பார்ப்போம். அவுட்டர் பிளானட்டு ஜூபிட்டர். இட் இஸ் இதுதான் இப்போ நான் இந்த படம் எதுக்குனாக்கா, இந்த மூன்லாம் சொல்றேன் இல்லையா, மூன். அந்த மூன்லாம் எப்படி இருக்கும், இந்த ஒரு பிளானட்டை சுற்றி அதனுடைய அதனுடைய துணைக்கோள்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் சொல்றாங்க, மூன்லாம் இப்படி சுற்றி வரும். ஜூபிட்டர் எடுத்துங்க. தெர் ஆர் அஸ் மோர் தேன் 75 மூன்ஸ். இந்த ஜூபிட்டர் இங்கே இருக்கு, இதெல்லாம் மூணு சின்ன சின்னதெல்லாம் இருக்கிறது எல்லாம் மூணு. சந்திரன் அதனுடைய சப் கோள்கள். இட் இஸ் ஏ கேஸ் ஜெயிண்ட் அண்ட் நோ சாலிட் ஸ்பேஸ். டேக்ஸ் 12 இயர்ஸ் ஃபார் ஒன் ரெவல்யூஷன். இந்த பூமியை சுற்றி வர 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது உதாரணத்துக்காக இந்த மூணுலாம் இப்படி காமிச்சிருக்கேன். அப்புறம் சாட்டான், சனி கிரகணம் இங்கே இருக்கு. இது அரௌண்ட் 62 மூன்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி ஹைட்ரஜன் கேஸ், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அட்மாஸ்பியர், ஸ்பெக்டாகுலர் ரிங்கு. ஸோ அது அடுத்தது பார்ப்போம். இட் ஹஸ் காட் 62 மூன்ஸ். இந்த மூன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த சாலிட் மெட்டீரியல்லாம் இது மேலே இடித்து சின்ன சின்ன பிளானட்ஸாக ஃபார்ம் ஆனதான் மூணு. நம்ம சந்திரன் மாதிரி நம்ம பூமியிலிருந்து பிரிஞ்சு வந்தது சந்திரன். அது பை ஹிட்டிங் சம் ஆப்ஜெக்ட் இட் இஸ் செப்பரேட்டட். அப்புறம் யுரேனஸ் அது மீத்தேன் கேஸ் ப்ளூ. இட் இஸ் ஏ மீத்தேன் கேஸ் இருக்கும் இங்கே. நம்ம வீட்டில் சமையல் பண்ணுற கேஸுக்கு பேர் தான் மீத்தேன் கேஸ். அந்த மாதிரி மீத்தேன் கேஸ் நிறைய இருக்கும் இங்கே. யுரேனஸ் ஐசி கிரீன் கலர். ஃபர்ஸ்ட் பிளானட் ஃபவுண்ட் பை டெலஸ்கோப். ஆக்சஸ் ஹாரிசான்டல் டில்ட். நம்ம பூமி வர்டிக்கலாக ரொட்டேட் ஆகுது. பட் இந்த யுரேனஸ் இட் இஸ் tilted by 98 degree during early stage forming solar system. Uranus would have been hit by a very large planet to causing the Uranus to tilt 98 degree. ஸோ அதான் ஒரு ப்ரிலிமினரியாக பார்ப்போம். அடுத்தது டீட்டெயில்டாக பார்ப்போம். நெப்டியூன் 68 hours to rotate once and about 160 earth days to orbit the sun. சன்னு சுற்றி வர 168 days ஆகுது. அண்ட் கோல்டஸ்ட் பிளானட், மீத்தேன் கேஸ் பிரசன்ட் இன் மேக்ஸ் ப்ளூ இன் கலர். ப்ளூட்டோ ஆர் ராகு கேது as per the astronomers சூரியன்லேருந்து மையப்பகுதியிலிருந்து இருபுறமும் வெப்பத்துகள்கள் வருகின்றன. அதன் கருப்பு நிறத்தில் உள்ளது. இது ராகு கேது என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதான் நம்ம பிளானட்ஸு அண்ட் சந்திரனும் பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம். இப்போ ப்ரியர் டு என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த பிக் பேங் தியரி எப்படி வந்தது அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த E=mc² தியரி பற்றி சொல்கிறாரு. பட் scientists were not clear still how it has happened. These are all only prediction. ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறாங்க. அது எப்படி தோன்றியது அப்படின்னாக்கா, சம் இம்ப்ளோஷன்னா இப்போ எக்ஸ்ப்ளோஷன்னா மெட்டீரியலாக வெளியே வரும். அது இம்ப்ளோஷன்னா எல்லா மெட்டீரியலும் உள்ளே இழுத்துக்கும். நம்ம புதைக்குழின்னு சொல்கிறாங்கல்ல, புதைக்குழின்னா இந்த சேரில் ஆளுங்க போய் ஸ்டக்கப், அந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் ஒரு காலத்தில் பிக் பேங்குக்கு முன்னாடி எல்லா மெட்டீரியலும் உள்ளார இழுத்துட்டு சடனாக ஒன் டே ஆல் த மெட்டீரியல் த்ரோன் அவுட். ஸோ அதுதான் பிக் பேங். அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இதுதான் சொல்கிறாங்க. இம்ப்ளோஷன் மைட் ஹவ் அக்கர்டு. பார்ட்டிகல்ஸ் இம்ப்ளோஷன்ன்றது என்னன்னாக்கா எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஆப்போசிட் இம்ப்ளோஷன். பார்ட்டிகல்ஸ் அட்ராக்டட் and after a certain limit of huge mass collection sudden explosion would have occurred. Or இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் வருதுன்னா ஒரு மைனஸ் இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேஷன் ரிசல்ட் த எனர்ஜி டேக்கன் ஃப்ரம் சரௌண்டிங் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. அந்த எனர்ஜிலாம் முன்னாடி காலத்தில் பிக் பேங்குக்கு முன்னாடி மற்ற இடத்துலேருந்து எனர்ஜிலாம் கலெக்ட் பண்ணி சடனாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி
ஒப்பீனியன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதான் ஸ்பேஸ் டைம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிராவிட்டி இஸ் நாட் த, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கான்செப்ட் என்னன்னாக்கா, கிராவிட்டி வந்து ஐசக் நியூட்டன் ஒரு பொருள் மேலேருந்து விழுதுன்னு சொல்றாரு. ஸோ அது கிராவிட்டின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு ஸ்பேஸ் டைம்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னாக்கா, கிராவிட்டி இஸ் நாட் எ ஃபோர்ஸ் பட் எ ஃபீச்சர் ஆஃப் ஸ்பேஸ் டைம். வேதாத்ரி மகரிஷி எக்ஸ்பிளைன்டு, சன் அட்ராக்ட்ஸ் எர்த் டியூ டு சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் நாட் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம மகரிஷியும் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, கிராவிட்டி ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு. இந்த கிராவிட்டி தான் வந்து பேசிஸ் ஃபார் நம்ம பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களுக்கு அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அதுதான் மகரிஷினுடைய தியரியும் நம்ம சயின்டிஸ்டனுடைய தியரியும் எல்லாமே ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. இந்த சேம் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆஃப் ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ் நட்டு. இது வலை மாதிரி இருக்கும், இங்கே இந்த படத்தில் இருக்கு பாருங்க, இங்கே ஒரு பெரிய பொருள் இருக்கு. ஸோ இந்த வலை மேலே விழுந்ததுன்னா அந்த விழுந்த இடத்துல ஒரு பள்ளமாக ஏற்படும். ஸோ இதுதான் ஸ்பேஸ் டைம் டிப்பு, ஒரு பள்ளம் ஏற்படும். சரௌண்டிங் பிளானட் ட்ரை டு மூவ் டுவர்ட்ஸ் த சன் டியூ டு ஸ்லோப் ஆஃப் த ஸ்பேஸ் டைம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஸ்பேஸ் டைம் மெயின்டைன்ஸ் அட்ராக்ட். இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, இங்கே பள்ளம் ஒரு சின்ன இருக்கு, இங்கே இருக்கிற பொருள்லாம் இந்த டுவர்ட்ஸ் அந்த பள்ளத்தை நோக்கி ஓடுது. ஸோ இங்கே பாருங்க, இந்த எல்லோ கலரில் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் அதனுடைய நோக்கி வருது. இது சூரியன் வச்சுங்களேன், இது சூரியன் நோக்கி எல்லா பிளானட்டும் அட்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டும் அதனுடைய ஈச் ஒன் ஹேவிங் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால ஸோ அதனுடைய மூமெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுதான் ஸ்பேஸ் டைம் கான்செப்ட்னு நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இங்கே இந்த படமும் பாருங்க, ப்ளூ கலர்ல இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க கீழே இருக்கு, அது பக்கத்துல இருக்குது. ஸோ இதுக்கு பேரு தான் ஸ்பேஸ் டைம் கான்செப்ட்னு சொல்றது. ஸோ அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம பௌர்ணமி இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் டைம் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அது வந்து நெட்டு இருக்கு, அந்த நெட்டு மேலே ஆப்ஜெக்ட் படும்போது அது வந்து கிரியேட்டிங் ஸ்லோப் அண்ட் அட்ராக்ட் த நியர்பை ஆப்ஜெக்ட். அதுதான் அதனுடைய ஸ்பேஸ் டைம் கான்செப்ட். இதுக்கு கிராவிட்டி, இட் இஸ் சிமிலர் டு கிராவிட்டி. இது நியூட்டன் கிராவிட்டின்னு சொன்னாரு, இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி ஸ்பேஸ் டைம்னு சொல்றாரு. நம்ம மகரிஷியும் அதுதான் சொல்றாரு, அதுக்கு அடுத்து பார்ப்போம். சீ வாட்டர். இப்போ வந்து பௌர்ணமி தளத்தில் அன்னைக்கு இந்த நம்ம சீ வாட்டர்லாம் கரையை நோக்கி வரும், அலை எல்லாம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னாக்கா, இப்போ இது பௌர்ணமி டேஸ்ல இங்க இது சூரியன், இது பூமி, இது சந்திரன். இங்க சந்திரனுடைய ஃபோர்ஸ்னால இந்த பூமியில் இருக்கிற சீ வாட்டர்லாம் இப்படி அட்ராக்ட் ஆகும். ஸோ அட்ராக்ட் ஆகும்போது அந்த அலையெல்லாம் பெருசாக வரும், இந்த டைரக்ஷன்ல இப்படி வரும். ஸோ இதுதான் பௌர்ணமி போது இந்த டைடெல்லாம் பெருசாக வரும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். டூரிங் ஃபுல் மூன் டே வென் எர்த் கம்ஸ் பிட்வீன் sun and moon, earth surface sea water bulges out. Sea waves will rise up in the direction of the sun and moon side due to attractive force. Similarly, black moon days, when moon comes between sun and earth surface water bulge out and waves will rise up direction moon side, attract the force tide formation. இந்த tide formation இது இப்படிதான் attractive force of moon and sun. இந்த டைடு ஃபார்மேஷன் இங்கே டாப்லலாம் டைடு அலையெல்லாம் குறைவாக இருக்கும், இங்கெல்லாம் அலையெல்லாம் பெருசாக இருக்கும், இந்த பக்கம் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த இந்த அலை, இந்த பௌர்ணமி அண்ட் அமாவாசை அன்னைக்கெல்லாம் அலையெல்லாம் பெருசாகிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு யூனிவர்ஸ் பார்த்தோம், 20,000 கேலக்சிஸ் தேர், ஒரு கேலக்சியில் 40,000 ஸ்டார்ஸ் ஆர் தேர் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு கேலக்சியில். அந்த மாதிரி கேலக்சி, தெர் ஆர் மெனி கேலக்சின்னு சொல்கிறாங்க. இந்த கேலக்சி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். In 1920, astronomer Edwin Hubble made a revolutionary discovery about the universe.
using newly constructed telescope Mount Wilson Observatory, Los Angeles, அமெரிக்காவில். Hubble observed the universe is not static, but rather it is expanding. Our universe is expanding. Continuously it is expanding. It is not a static material. It is not static. ஸோ அப்படின்றது தான் while the much of it describes the creation and evolution universe, there is enduring question about remain unanswered. There are many doubts. Still, there are mysterious, and scientists are trying to find out. Conclusion: dark matter and dark energy remain two big mysterious. நம்ம யூனிவர்ஸில் டெலஸ்கோப்பில் பார்த்தோம்னாக்கா அந்த ரெண்டு பிளானட்டுக்கு இடையில டார்க் மேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டார்க் மேட்டர், அந்த மேட்டர் ஹஸ் காட் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நிறைய சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர். But cosmology continue to try to experiment better understanding, and even though scientists does not clear about dark matter, Isaac Newton found gravitational force. Albert Einstein modified as due to the space-time matter attract each other. Maharishi explained attractive force is due to the self-surrounding force. So it is similar to space-time. அப்படின்றது தான் கான்செப்ட். Vedatri Maharishi explained it about God particle by intuition, which is nothing but a dark matter. Our hypothesis states mysterious stuff could have formed exotic particle and light regular matter, which is why it has been formed. Indian scientist Chandra Bose, Indian scientist Satyendra Bose named the particle as God particle. They found out some dark particle as found out by the telescope, and they named as a God particle. We are also calling the dark particle as a God particle. Conclusion page 2. வேதாத்திரியம் டார்க் மேட்டர், இறைத்துகள்கள். டார்க் மேட்டர்னாக்கா இறைத்துகள்னு நம்ம படிக்கிறோம், அதுதான் காட் பார்ட்டிக்கல். அதான் சத்யேந்திர போஸை அந்த பார்ட்டிகளுக்கு காட் பார்ட்டிக்கல்னு பேர் கொடுக்கணும். அதுதான் சுத்தவெளி. The சுத்தவெளி space static condition keeps the whole universe is under equilibrium condition of physically and dynamically. சுத்தவெளி தான் நம்ம யூனிவர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. With the blessings of the Maharishi, I try to explain the concept the Vedatrium derived from intuition, which is superior than scientific explanation. Scientists can take thoughts of the Vedatrium for the laboratory analysis and forth out. They can analyze the findings of the Maharishi by intuition, can be taken up by scientists for their analysis. வாழ்க வளமுடன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இப்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே நோட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கணேஷ் பி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கணேஷ் ஐயா, ஐயா நான் பேசுறது கேக்குதாங்க ஐயா? எனக்கு கேக்குது, அவருக்கு மியூட் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. இல்ல மியூட் பண்ணுவாரு, இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டாருங்க. இல்ல ஓகேப்பா. ஆமா, இந்த டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. எப்பயுமே ஒரு தடவை பிரஸ் பண்ணா அன்மியூட் ஆகணும், பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ப்ளீஸ் லுக் இன்டு தட். நான் லாஸ்ட் மீட்டிங்ல நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இஷ்யூ. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட் பண்ணுங்க ஐயா, ஜூம் அப்டேட் பண்ணுங்க ஐயா. இல்லம்மா, போன்ல பண்ணாலும் அது இட் இஸ் நாட் கோயிங், இட் இஸ் கண்டினியூயிங், இட் இஸ் ஹோல்டிங். அந்த மியூட்ங்கிற மைக்ரோஃபோன் இருக்கு பாத்தீங்களா, அதை அன்மியூட் பண்ணா போக மாட்டேங்குது. 4-5 தடவை பிரஸ் பண்ண வேண்டியிருக்கு. Anyway, you give some time. ஏதோ some technical error இருக்கு. எப்பவுமே ஆமா, நீங்க அதான் கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க எல்லாருக்குமே, அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கர் சார்,
what is your presentation was excellent actually. You connected Vedatrium and Scientist. science excellently, Science. sir. So I actually, what is the my question is Suddhavali, that is the space or the beyond the universe. நம்ம சுத்தவெளிங்கிறோம், அதை வந்து பியாண்ட் யூனிவர்ஸ் தான். இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன வேர்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. சக்திகளம், அதாவது அது வந்து யூனிவர்ஸ்ங்கிறது நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இல்ல நான் சொல்லிடுறேன் சார். இது எப்படின்னாக்கா, நம்ம யூனிவர்ஸ்ன்றத முதல்ல ஸ்பேஸ் ஸ்டாட்டிக். நம்ம ஒரு குடம் பிடிச்சோம்னாக்கா அவுட்டர் மோஸ்ட் லேயர், நம்ம யூனிவர்ஸினுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்டு ஸ்பேஸ். இட் இஸ் a static condition. When the static condition, for some distance the static condition takes, அதுக்கப்புறம் சூழ்ந்தழுத்தம் ஆற்றலினால், சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் self surrounding forceனால there are particles, God particles are formed. God particles are formed. That is called divine dust particle சொல்லுவாங்க. God particle or divine dust particle. அந்த divine dust particle ஒரு 1 lakh divine dust particle forming together to form விண்துகள்கள். விண்து உங்க பேக்ரவுண்ட்ல ஏதோ வாய்ஸ் வருது சார், somebody is talking. அந்த விண்துகள்கள் இப்போ டிடிபி ஆர் காட் பார்ட்டிகல். ஃபர்ஸ்ட் ஐ டோல்ட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் இஸ் த ஸ்டாட்டிக் ஸ்டேட், தென் இட் பிகம்ஸ் டைனமிக் ஸ்டேட். தன்னிருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றலினால் the divine dust particle or God particle formation takes place. That 1 lakh number of God particle or DDP, divine dust particle forming விண்துகள்கள். விண்துகள்கள் இருந்து பஞ்சபூதங்களும் இந்த யூனிவர்ஸ்ல பஞ்சபூதங்களும் அந்த விண்துகள்களா பரவிட்டு இருக்கு. அது வந்து பாடி இன்சைட் த ஹியூமன் பீயிங் பார்த்துன்னா அது வந்து ஜீவகாந்த பார்ட்டிகளா மாறுது. உயிர் துகள்களா உடம்புல போதும். வெளியே இருந்ததுன்னா விண்துகள்களா இருக்கு, எனர்ஜி பார்ட்டிகள். அந்த விண்துகள்கள் வந்து எனர்ஜி வெளியே வேவ்ஸ் மேக்னட்டிசமா அந்த விண்துகள்கள் வந்து அந்த விண்துகள்கள் ரொட்டேட் ஆகும்போது அந்த ரொட்டேஷனால அந்த பார்ட்டிகல்லாம் வெளியே எஸ்கேப் ஆகி எனர்ஜி பார்ட்டிகளா இந்த யூனிவர்ஸ்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட் சார். நான் இப்ப அதுக்கு எனக்கு அது புரிஞ்சிருச்சு. இப்ப நான் கேட்கறது அந்த எம்டி ஸ்பேஸ் சுத்த வெளியில இருக்கிற டைனாமிக் இருந்து த்ரூஅவுட் ஸ்பேஸ்ல வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கா யூனிஃபார்மா, இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் தான் இந்த டைனாமிக் ஏரியா இருக்கா? இல்ல சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்த வெளியை வந்து மெஷர் பண்ண முடியாது, இன்ஃபைனைட். நோபடி நோ வாட் இஸ் இட்ஸ் லென்த் ஆர் இட்ஸ் மேக்னிடியூட். எஸ், சுத்த வெளி இஸ் தேர். லெட் அஸ் பேராற்றல் பேரறிவு அப்படிங்கிற போது அது பெரிய லண்ட். அதுல இருக்க டைனாமிக் வந்து எவ்ரிவேர் இட் இஸ் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் ஆர் இட் இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் only one area, because சுத்தவெளி is huge compared to your static dynamic. சிவத்தோட சக்திங்கிறது ஒரு சின்ன இது. சிவத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சக்தி வந்து சிவமுள்ள ஸ்கேட்டர் ஆயிருக்கா இல்ல ஒரு பர்టిక్యులர் ஏரியால இருக்கா? இல்ல உங்க சத்தியாகம் எனக்கு கிளியரா புரிஞ்சது. நான் கொஞ்சம் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு யூ. கொஞ்சம் மெதுவா லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, அமைதியா லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து சுத்த வெளின்னு சொல்றது ஸ்பேஸ். இங்கிலீஷ்ல வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சுத்த வெளின்னு சொல்லுவாங்க. சுத்த வெளியினுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா ஸ்டாட்டிக். இட் இஸ் ஏ ஸ்டாட்டிக். நீங்க ஸ்டாட்டிக் சிவன் சொல்லுவாங்க, நம்ம இந்து மதத்துல சிவன் சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிவன்னா அமைதியான நிலை. அதுக்கு வந்து சுத்த வெளி ஆர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க ஆக்ஷன்லாம் எதுவும் இருக்காது, அது வந்து அமைதியா அந்த ஸ்பேஸ் அது வந்து ஒன்றும் இருக்காது. ஆஃப்டர் சர்டன் டைம், ஆஃப்டர் சர்டன் லென்த் பிலோ இட் வில் ஹாவ் எ செல்ஃப் சரௌண்டிங் ஃபோர்ஸ். தன்னிருக்கம் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் அதனுடைய கண்டினியூஷன்ல நம்ம காட் பார்ட்டிகல் அண்ட் டிடிபி டிவைன் டஸ்ட் பார்ட்டிகல்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்த டிவைன் டஸ்ட் பார்ட்டிகல்லாம் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து சுத்த வெளின்னு சொல்லுது. நம்ம இந்த துரியாதீத தமப்படும் போது சந்திரன் சூரியன் பேரியக்க மண்டலம் அப்புறம் சுத்த வெளின்னு சொல்றாங்க. இந்த பேரியக்க மண்டலம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி டிடிபி ஆர் காட் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகி அப்புறம் விண்துகள்கள் ஃபார்ம் ஆகி விண்துகள்கள்லாம் நிறைய சேர்ந்து இந்த பேரியக்க மண்டலம் ஃபார்ம் ஆகுது.
ஓகே அதுக்கப்புறம் தான் பேரியக்க மண்டலம் ஃபார்ம் ஆகுது. பேரியக்க ஓகே மண்டலம்ன்றது இட் இஸ் பஞ்சபூதங்கள். அஹ், ஓகே பஞ்சபூத தொகுப்பு தான் பேரியக்க மண்டலம். அதுதான் இந்த சூரியன், சந்திரன், பிளானட். இப்போ நான் எக்ஸ்பிளைன் ஓகே இந்த கேலக்சிஸ் எல்லாம் சொன்னேன். நிறைய சொன்னேன், நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆமா அதெல்லாம் ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஆகுது. அதனால ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சுத்தவெளி ஆர் ஸ்பேஸ். ம் ம் அதுக்கப்புறம் தான் வந்து காட் பார்ட்டிகல் ஆர் ஓகே டிடிபி, டிவைன் டஸ்ட் பார்ட்டிகல். நிறைய டிவைன் டஸ்ட் பார்ட்டிகல் 1 lakh or 1 crore சேர்ந்து தான் ஒரு விண்துகள் ஃபார்ம் ஆகுது. அந்த ம் விண்துகள்கள் இருந்து தான் வெளியே நிறைய விண்துகள்கள் இருந்து பஞ்சபூதங்களும் அண்ட் ம் எனர்ஜி மேக்னட்டிசம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் ஓகே எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இன் நட்ஷல் வின் வரைக்குமே நம்ம அதை வந்து அதை சுத்தவெளின்னு சொல்லலாம். வின் ஆமா லெவல் ஆமா வரைக்கும். ஓகே ஆமா ஆமா ஆமா. ஓகே. ரைட் வாழ்க ரைட். வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். அடுத்த அன்பராக மதன் மோகன். வாய்ப்பு நன்றியம்மா. வாழ விடணுமா ஐயா? வாழ விடணும் ஐயா. வாழ்க உரை வளமுடன். மிக மிக சிறப்பான உரை ஐயா. எனக்கு என்னன்னு பிக் பேங் சொல்றீங்களா ஐயா? ஒரு சிலர் சொல்றாங்க பிக் பேங் வெடிக்க தொடங்கி இப்பதான் அடுத்த செகண்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன முடியவே இல்லை, வெடிச்சு முடியவே இல்லை, தொடக்க ஸ்டேஜ்ல இருக்குங்க ஐயா. ரெண்டாவது இந்த பிரபஞ்சம் எல்லாம் வந்து ஒரு 5% தான் இருக்குங்கிறாங்க. ஆமா. அது என்ன ஐயா? சொல்லுங்க ஐயா. அதை பத்தி சொல்றேன் நானு. பிக் பேங்க்ல இருந்து இப்ப நான் கடைசியில ஒரு ஸ்லைடு போட்டேன். இந்த யூனிவர்ஸ் இஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட் அப்படின்ற இல்ல, தொடக்க நிலைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கண்டினியூயிங். இட் இஸ் நாட் யூனிவர்ஸ் இஸ் நாட் பிகமிங் ஸ்டாட்டிக்கா ஒரு முடிவடையல. ஒரு முடிவடையல. வெடிக்க தொடங்கி அடுத்த நிமிஷம் அது மாதிரி சொல்றாங்க. அததான் இட் இஸ் கோயிங் ஆன், கெட்டிங் எக்ஸ்பேண்டட், கெட்டிங் எக்ஸ்பேண்டட். இப்ப நீங்க பலூன்ல காத்து ஊதுனீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பலூன்ல காத்து ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த புள்ளி புள்ளியா நிறைய கலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பலூனுக்கு மேல. அந்த காத்து ஊத ஊத அந்த பார்ட்டிகல்லாம் அந்த உள்ள அந்த பலூன் இருக்கிற கலர்லாம் மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸ் வந்து கெட்டிங் எக்ஸ்பேண்டட். இட் இஸ் நாட் ஐடியல். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஷேப்புக்கு இன்னும் இட் இஸ் கோயிங் ஆன் இன்க்ரீசிங், இங்க கோயிங் ஆன் இன்க்ரீசிங். ஸோ நீங்க சொல்ற பாயிண்ட் இதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட். இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு யூனிவர்ஸ் வந்து, இன்னும் பெருசாயிட்டே. இட் இஸ் நாட் எ எண்ட். அவ்வளவுதான், எண்டு முடிஞ்சு போச்சுன்னா ஆகல. பட் ஆரம்பம் சொல்ல முடியாது, ஆரம்பம் சொல்ல முடியாது, எண்டுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கோயிங் ஆன் growing. இட் இஸ் கோயிங் ஆன் growing. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அதான் அடுத்ததுங்க யாரு சுத்த வெளியே சொல்றோம் ஐயா. எனக்கு கூட அந்த ஆளியர்கள் கேள்வி கேட்டேன். அப்புறம் முன்னாள் அந்த விளக்கம் எனக்கு புரிஞ்சிச்சிங்க. சுத்த வெளியை தோற்றுவித்தது யாருன்னு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு யாரு மேலே சொன்னாங்க, ஐடியா சொன்னாங்க கேட்டேன். அப்படி பார்த்தா சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒய் சொல்றான்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸ்ட்ரா ஒய் யார் தோற்றுச்சு அப்படி போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த கொஸ்டின் போன நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. சரி, சுத்த வெளிதான் நிலை, அதான் நிஜம். அதுல இருந்து அவரு அப்படிதானங்க ஐயா? இல்ல, நான் அதுக்கு இந்த கேள்விதான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இதே கேள்விதான் என்னுடைய ஆராய்ச்சி வந்து. இல்ல நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் லிசன் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கலாம். இதே டவுட் தான் எனக்கு வந்து சுத்தவெளி எப்படி வந்தது அப்படின்றத என்னுடைய முதல் டவுட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இறைநிலை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன கேட்குறோமோ அது இறைநிலை கொடுக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி நம்ம என்ன நினைச்சிட்டு நீங்க அப்படியே கண்டினியூஸா இது எப்படி வந்தது எப்படி இருக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இறைநிலை வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். எனக்கு ஆன்சர் கொடுத்தது. ஸோ இந்த சுத்தவெளின்றது ஒரு யூனிவர்ஸினுடைய இந்த பிக் பேங் தியரியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நம்ம மகரிஷி வந்து இஸ் லிமிட்டட் டு யூனிவர்ஸோட நிறுத்திக்கிட்டாங்க. அவர் வந்து அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சொன்னான்னாக்கா ஜனங்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் பண்ணிட்டாரு அவர். இந்த அதோட நிறுத்திக்கிட்டாரு. இப்போ ஆல்பர்ட் இப்போ
நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, இன்னும் ரிசர்ச் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த பிக் காட்ஸ் பேங்க்லாம் பார்ட்டியல். எப்படி வந்தது, காட் பார்ட்டியல் எல்லாமே ரிசர்ச் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் நாள் ஆக 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 இன்னும் புது புது தியரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேதி So, மகிழ்ச்சி தேதி தான் பெட்டர். அதுதாங்கய்யா, அதானே அதான் உண்மை. அது உண்மைதான் உண்மைதான். So, அது நன்றி. உண்மைதான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்க. நன்றியா, ரைட். வாழ்வணும்யா. வாழ்க்கணும். அருமையான முறையா, நன்றியா. அம்மா வாய்ப்பு நன்றிம்மா, வாழ்வணும்மா. வாழ் வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த நண்பராக சபரீஷ் ஐயா. வாழ் வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க நீங்க கடைசி 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணது. ரொம்ப நன்றி, நிறைய கத்துக்க முடிஞ்சது. ஐயா இந்த கேள்வி மேபி ஆல்ரெடி கேட்டிருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இப்போ வந்து இன்னும் இந்த ரொம்ப வருஷம் நம்ம ஊர்ல வந்து இந்த ரிக்வேதா, பழைய பழைய வேதா அந்த புக்லாம் எழுதி எவ்வளோ வருஷம் இப்போ பழமைன்னு சொல்றாங்க. அதுல எப்படிங்க ஐயா ரொம்ப கிளியரா வித் கேலக்டிக் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டயக்ராம்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எழுதினாங்க. ஏன்னா ஜப்பான்ல தான் நல்ல நல்ல கேமரா லென்ஸ்லாம் இருந்தது. இவங்க நம்ம ஊர் ஆளுங்களுக்கு உள்ளுணர்வா வந்தா கூட அது எப்படி அவங்களுக்கு அவ்வளோ தத்ரூபமா அந்த இதை எழுதுனாங்க கேட்டேங்கய்யா. ஏன்னா ராமானுஜர் கூட எல்லாமே நான் வந்து எனக்கு ராமகிரி தாய் தான் கொடுத்தேன்னுலாம் சொல்றாங்களே, அதுதான் அது எப்படி அவங்க உள்ளுணர்வா உணர்த்துமா? இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி உள்ளுணர்வா வரும்னு கேள்விங்க ஐயா. இப்ப இப்ப நீங்க வந்து நீங்க தவம் பண்றீங்கன்னு வச்சுங்க. நீங்க ஒரு சந்தேகம், ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைச்சிட்டு எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு நீங்க தவம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல எல்லாமே வரும். அந்த மாதிரி தான் ஆன்மீகவாதிகள்லாம். நம்ம மகரிஷியே எப்படி சொன்னார், இவ்வளவு தூரம் சொன்னாருன்னா அவர் தவத்தினால்தான் சொன்னாரே தவிர அது அவர் 3வது கிளாஸ் படிச்சவர். அவர் ஒண்ணுமே அதுக்கப்புறம் என்ஜினியரிங்கோ இல்லை பிசிக்ஸோ எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலை. அவரு தவத்துல அவருக்கு மனசுல என்ன வந்ததோ அதை அப்படியே எழுதினார். ஸோ அந்த மாதிரி தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், மற்ற பழைய ஆன்மீகவாதிகள்லாம் அந்த மாதிரி அவங்க தவம் பண்ணி தான் அதை வந்து அவங்க மனசுல தோன்றியதை தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து புக்லெட்டா போட்டிருக்காங்க. அப்படி வந்தது தான். இப்போதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய நாசா அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு பார்க்குறாங்க. அப்பெல்லாம் வந்து இன்ட்யூஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் அவங்க வெளிப்படையா எழுதியிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்பெல்லாம் கருவிகளே கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. ஸோ அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஒன்லி பை இன்ட்யூஷன் தான், வேற மெத்தடே வேற எதுவுமே கிடையாது. சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு சிறப்பு. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள் காந்த செல்வி அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா, வாழ்க வளமுடன். நல்லா சிறப்பா சொன்னீங்க. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் தவம் செய்தா அவங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுப்பாங்க, இன்னும் நல்லா கண்டுபிடிப்பாங்க. சயின்டிஸ்ட்லாம் தவம் செய்யணும்னு சொல்றோம். அதை விட நம்ம தவம் செய்யறவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் ஆகணும் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? நான் சொல்றேம்மா. இது எப்படின்னாக்கா, இப்போ ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னு வச்சுங்க. அவர் புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறாருன்னா சாதாரண பீப்புளெலாம், ஜனங்கள்லாம் வந்து விஞ்ஞானி ஆக முடியாது. அவங்க வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அவங்க இயர்ஸ் டுகெதர். அவங்கெல்லாம் தாடி வச்சிருக்காங்கன்னா காரணம் என்னன்னாக்கா, அவங்க வந்து உயிர் வாழ்வதற்கு சாப்பாடு மட்டும் சாப்பிடுவாங்க. அவங்க இந்த தலை ஹேர் கட் பண்ணுறதுக்கோ இல்லை ஷேவ் பண்ணுறதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த ஆராய்ச்சியிலேயே ஃபுல்லாக இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இன்வால்வ் ஆகி அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி தான் ஒரு புதிய கண்டுபிடிப்பே கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களும் நம்ம முனிவர்கள் மாதிரினே சொல்லலாம். அவங்களும் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நிறைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு புதிய கருத்து சொல்றாங்க. நம்ம மெய்ஞானிகள் வந்து தியானம் பண்ணி அந்த தியானத்துல அவங்க மனசுல எல்லாமே அவங்களுக்கு அப்படியே கண் முன்னாடி வந்து நிற்கும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க போட்டோகிராஃபோ இல்லை கம்ப்யூட்டர்ல வர்ற மாதிரி
மெய்ஞானிகளுக்கு அவங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தவம் பண்ணாங்கன்னா இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். சந்திரன் என்ன கலர், சூரியன் என்ன கலர், செவ்வாய் என்ன கலர், எல்லாமே அவங்க கலர் கலராக அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் விஞ்ஞானிகளுக்கும் மெய்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க புரிஞ்சுதம்மா? வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். நீங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஐயாவிட்ட கேட்டுக்கலாங்க. வாழ்க வளமுடன். நேரம் இருக்கு, நீங்க கேக்குறதுனா கேட்டுக்கலாம். நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாமா? வேற யாரும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நம் கடமை அறவாழ்வின்